இந்த சீரீஸ்ல பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படுற டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்கு நமக்கு தேவைப்படுது? கம்ப்யூட்டர்ஸால டிஃபிகல்ட் ஆப்பரேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் பண்றது அது ரொம்ப சிம்பிள். ஆனா டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்றது, டேட்டாவ வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கிறது, அதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். அப்போ டேட்டா வந்து டெய்லி நமக்கு வந்து நெறைய டேட்டா ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு டைனமிக்கா. அப்போ அந்த டேட்டாவெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு, அந்த டேட்டாவோட டைப்புக்கு ஏத்த மாதிரி ஹோல்ட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப தேவைப்படுது. இந்த டிஎஸ்ஐ சீரிஸ்ல நம்ம 3 மேஜர் கேட்டகரீஸ் பார்ப்போம். ஒண்ணு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், தென் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் அல்காரிதம்ஸ். ஃபர்ஸ்ட் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்லயே 3 மேஜர் கேட்டகரீஸ் இருக்கு. லிங்க்ட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ. ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க்ட் லிஸ்ட் தான் கவர் பண்ண போறோம். ஜென்ரலா நமக்கு டைனமிக்கா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கு ஆன்லைன்ல. அதெல்லாம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த டேட்டா கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஹோல்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றோம். அதுல நெறைய கேட்டகரி இருக்கு. கிராஃப், ட்ரீ, லிங்க் லிஸ்ட். டேட்டாவ ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா தான், கரெக்ட்டான ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணா தான், ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட சர்ச் பண்றதுக்கு, ஒரு ஃபைல சர்ச் பண்றதுக்கு, இல்ல நியூ ஃபைல் இன்சர்ட் பண்றப்போ, டெலீட் பண்றப்போ, அந்த ஆப்பரேஷன்ஸ்லாம் ஸ்மூத்தா இருக்கும். ஃபர்ஸ்ட் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல வந்து டேட்டா ஒரு சீக்வென்ஷியலா அரேஞ்ச் ஆயிருக்கும். லைக் லிங்க் லிஸ்ட், அரே, ஸ்டாக், கியூ. கிளம்ஸியா ஸ்கேட்டர்டா இருக்கிற டேட்டாவ வந்து ஆர்கனைஸ் பண்றத விட, ஃபர்ஸ்ட் சிம்பிளா இந்த மாதிரி சீக்வென்ஷியலா இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நான் லீனியரா இருக்க டேட்டாவெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். லீனியர் டேட்டால ஃபர்ஸ்ட் நம்ம அரே கான்செப்ட் தான் பார்த்திருப்போம் நம்ம ஒரிஜினல் டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ்ல. அரேல எப்படி இருக்கும்? லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்கும் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஃபார் எக்ஸாம்பிள் அரேல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, தென் 2, 3 3 எலிமெண்ட் இருக்கு அரேல. அரேயோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த அரே இண்டெக்ஸ் எதுன்னு தெரிஞ்சதுன்னா, நம்மளால வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆல்சோ அரேல வந்து நம்ம எத்தன எலிமெண்ட்ஸ் போடுறோமோ, அதெல்லாம் மெமரியில கன்டினியூஸ் லொகேஷன்ல தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய அரேயா இருந்தா, ஒரு கன்டினியூயஸ் ஒரு பிக் பிளாக் ஆஃப் மெமரிய வந்து அது ஆக்குபை பண்ணும். அண்ட் இண்டெக்ஸ் இருந்தா அரேயோட எலிமெண்ட்ஸ வந்து நம்ம ஈஸியா குயிக்கா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 எலிமெண்ட்டோ, 100த் எலிமெண்ட்டோ அதோட இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அந்த இண்டெக்ஸ் வச்சு நம்மளால ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா, அரேல என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, ஒரு புது எலிமெண்ட்ட இன்சர்ட் பண்ணணும். இப்போ 1க்கும் 2க்கும் இடையில நான் 10ன்னு ஒரு எலிமெண்ட் இன்சர்ட் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறேன்னா, டோட்டலா அந்த லிஸ்ட்டே சேஞ்ச் ஆகும். இங்கே 10 போடணும். அதுக்கப்புறம் இங்க 3 இருக்கிற இடத்துக்கு பதிலா 2 வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் 3 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகும். அப்படி கம்ப்ளீட்டா எல்லா மெமரி லொகேஷன்ல இருக்கிற எலமெண்ட்ஸும் அந்த 10க்கு அப்புறம் இருக்கிற எல்லா லொகேஷன்ல இருக்கிற எலமெண்ட்ஸும் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ரைட் ஆப்பரேஷன் திரும்ப திரும்ப நடக்கும். அண்ட் அரேல வந்து நம்ம சைஸ வந்து ஃபிக்ஸடா குடுக்கணும். ஃபர்ஸ்ட் அரே சைஸ் 100ன்னு நம்ம குடுத்துட்டோம். ஆனா நம்ம 150 எலிமெண்ட்ஸ் இப்போ புதுசா ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 10 எலிமெண்ட்ஸ் வேணும்னா, அரேல வந்து நமக்கு ஒரு டேட்டா எக்ஸிஸ்டிங்கா இருக்கு ரெபாசிட்டரில. அத வந்து நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண போறோம். தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம். அந்த லிஸ்ட்ட வந்து நம்ம அப்டேட் பண்ண போறதில்ல. லைக் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் இன் ஏஷியா, இல்ல இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படி ஃபிக்ஸடா இருக்கிற எலமெண்ட்ஸ வந்து அந்த லிஸ்ட்ல எதுவும் அப்டேட் இருக்காது. நம்ம ரீட் மட்டும் தான் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த அந்த லிஸ்ட்டுக்கு அரேஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். சப்போஸ் இப்போ டைனமிக்கான எலமெண்ட்ஸா இருக்கு. நெறையா புதுசா நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதோட மெமரி லொகேஷனும் நான் இப்போ ஒண்ணு அப்லோட் பண்ணிட்டு திரும்ப வந்து அத டெலீட் பண்றேன். திரும்ப இன்னொரு எலமெண்ட் அப்லோட் பண்றேன். அந்த மாதிரி கன்டினியூஸா அப்டேட் ஆயிட்டே இருக்கக்கூடியதுக்கெல்லாம் வந்து நம்ம அரேஸ் யூஸ் பண்ண முடியாது. லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் லிங்க் லிஸ்ட் கான்செப்ட்டே வந்தது. லிங்க் லிஸ்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்பர்ஸ், எலமெண்ட்ஸ் எல்லாமே லீனியரா தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா மெமரியில வந்து நான் கான்டிகியூஸ் மெமரியில பக்கத்து பக்கத்து லொகேஷன்ல இருக்காது. ரேண்டம் லொகேஷன்ஸ்ல இருக்கும். ஆனா பாயிண்டரால கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட் செயின் இருக்கு. 1, 2, 3 இதுல வந்து 1 தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 2 செகண்ட் எலிமெண்ட், 3 வந்து 3 எலிமெண்ட்டா இருக்கு அப்டின்னா, மெமரியில ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்கு 1ஓட லொகேஷன் 1000ஆ இருந்துச்சுன்னா, 2ஓட லொகேஷன் வந்து 1004ஆ இருக்காது. 2000 அந்த மாதிரி இருக்கலாம். ரேண்டமா எனி லொகேஷன்ல இருக்கலாம். ஆனா, இது வந்து பாயிண்டர்ஸால கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து ஒரு பாயிண்டர் போட்டு என்னோட நெக்ஸ்ட் நோடு இந்த மெமரி லொகேஷன்ல இருக்குன்னு போடுவோம். தென் செகண்ட் நோடுக்கு இப்போ வந்து பாயிண்ட் பண்றப்போ என்னோட மெமரி லொகேஷன் என்னோட நெக்ஸ்ட் நோட் வந்து இந்த லொகேஷன்ல இருக்கு அப்டின்ட்டு அந்த நோட் 3யோட மெமரி லொகேஷன வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருப்போம். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து
என்னோட நெக்ஸ்ட் நோட் எங்க இருக்குன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர, என்னோட ஃபர்ஸ்ட் நோட் யாரு? என்னோட லாஸ்ட் நோட் யாரு? என் லிஸ்ட்ல மொத்தம் எத்தன எலிமெண்ட்ஸ் இருக்கு? எதுவுமே தெரியாது. ரேண்டமா மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்கக்கூடியது பாயிண்டர்ஸால லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து ஒரு எலிமெண்ட்ட ஆக்சஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து தான் போ முடியும். ஃபர்ஸ்ட் நோட வந்து ஹெட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ல இருந்து தான் டிராவர்ஸ் ஆயி நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கணும். இங்க வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாததுனால, டைரக்ட்டா ஒரு எலிமெண்ட்ட டைரக்ட்டா போய் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஹெட் வழியா தான் ரீச் பண்ண முடியும். ஒரு ட்ரெயின் மாதிரி சீரிஸா தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு இன்ஜின், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட், செகண்ட் கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி எண்ட்ல டெயில் நோட் இருக்கும். லிங்க் லிஸ்ட் இஸ் அ செயின் ஆஃப் நோட்ஸ். ஒவ்வொரு நோடுக்கும் அந்த நோடுல ஸ்டோர் ஆயிருக்கிற டேட்டா என்னன்னு தெரியும். அண்ட் தென் அவங்களோட நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் எங்க? அது மட்டும் தான் தெரியும். இந்த நோடெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கிறது அந்த ரெஃபரன்ஸ வச்சு. ரெஃபரன்ஸ்னா அந்த நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் என்ன அப்டின்ட்டு. இங்கே வந்து இண்டெக்ஸ் கிடையாது. அதனால ரேண்டமா எனி பர்ட்டிகுலர் எலிமெண்ட் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஹெட்ல இருந்து தான் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அப்டின்னு போய் ஆக்சஸ் பண்ண முடியும். அரேல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, அரே சைஸ் வந்து ஃபிக்ஸடா ஃபர்ஸ்ட்டே டிட்டர்மைன் பண்ணணும். தென் அரேல வந்து ஏதாவது எலிமெண்ட்ட இன்சர்ட் பண்றோம், இல்ல டெலீட் பண்றோம்னா, அது ரொம்ப காஸ்ட்லி ஆப்பரேஷன். ஏன்னா, இப்போ வந்து 3 எலிமெண்ட் இருக்குன்னா, இதுல வந்து நான் 10 ஆட் பண்ணணும் அப்டின்னா, தென் அரேல இருக்க அந்த ஃபிக்ஸடான மெமரி லொகேஷன்ல 1 தென் 10 ஆட் ஆகும் 2க்கு பதிலா. தென் இந்த 2 வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் போகும். நெக்ஸ்ட் இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போகும். அந்த மாதிரி ரீரைட்ஸ் நெறைய டைம் நடக்கும். அதனால தான் காஸ்ட்லின்னு போட்டிருக்கோம். தென் கன்டினியூயஸ் மெமரி லொகேஷன் தேவைப்படும். ஏன்னா, அரேல எத்தன எலிமெண்ட்ஸ் இருந்தாலும், ஒரு ஃபிக்ஸட் பிளாக்கா ஒரு பெரிய பிளாக்கா தான் மெமரி லொகேஷன பிடிக்கும். ஸோ, இதுக்கே வந்து மெமரி அலாட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அவ்ளோ பெருசா எம்ப்டி ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா, லிங்க் லிஸ்ட்ல இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஏன்னா, நம்ம லிஸ்ட்டோட சைஸ் வந்து டைனமிக்கா இருந்தாலும் இதால அக்கமோடேட் பண்ண முடியும். எலிமெண்ட்ட வந்து புது எலிமெண்ட் இன்சர்ட் பண்றது, டெலீட் பண்றது எல்லாமே ஈஸி. அந்த ரெஃபரன்ஸ் லிங்க்க மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டா போதும். மெமரி அலோகேஷன் தேவைக்கு ஏத்த மாதிரி இன்னொரு நோடு வேணும்னா, அதுக்கு தனியா ஃப்ரெஷ்ஷா இன்னொரு மெமரி அலோகேட் பண்ணி, அந்த நோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபிக்ஸடா இவ்ளோ மெமரி வேணும் இந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு அப்படி எந்த ரெக்யர்மென்ட்டும் கிடையாது. ஆனா, இங்க என்ன ப்ராப்ளம்னா, ஆக்சஸ் வந்து ஸ்லோவா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு பர்ட்டிகுலர் எலிமெண்ட் வேணும்னா. ஏன்னா, ஹெட் நோட்லேருந்து நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட்ன்னு குடுத்து தான் அந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட்க்கு வந்து நம்ம வர முடியும். அண்ட் இங்க வந்து பாயிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெறைய ஃபுல்லா பாயிண்டர்ஸ தான் டிபெண்ட் ஆயிருந்த மாதிரி இருக்கும். இன்டர்வியூல நமக்கு லிங்க் லிஸ்ட் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நமக்கு வந்து மெமரி ஹேண்டில் பண்றது எப்படி தெரியுது? பாயிண்டர்ஸ் நம்மளால எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம், அத டெஸ்ட் பண்றதுக்கு இந்த செக்ஷனே இருக்கும். ஒரு லிங்க் லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நோட வந்து ஹெட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நோட்லயும் 2 செட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். ஒண்ணு இந்த டேட்டா அது என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கு வேல்யூ, அந்த வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு லொகேஷன். தென் அந்த நோடோட நெக்ஸ்ட் நோட் சக்சஸர் நோட் எங்க இருக்கோ, அதோட அட்ரஸ வந்து பாயிண்டர்ன்ட்டு இங்க ரெப்ரசன்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி. ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் டேட்டா, அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட்டோட பாயிண்டர். டேட்டால வந்து வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். தென் ரெஃபரன்ஸ் டூ த நெக்ஸ்ட் நோட். ஹெட் நோடோட அட்ரஸ மட்டும் நம்ம மறந்துறவே கூடாது. ஹெட் நோட் தான் ட்ரெயினோட இன்ஜின் மாதிரி. இந்த அட்ரஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டோட லொகேஷனே நமக்கு தெரியும். ஏன்னா, அந்த ஹெட்ல இருந்து தான் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் குடுத்து இந்த லிஸ்ட்ட வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஹெட் நோடோட அட்ரஸ நம்ம மறந்துட்டோம் அப்டின்னா, இந்த லிஸ்ட்டே நம்ம வந்து வி லூஸ் ட்ராக் ஆஃப் இட். அண்ட் தென் ஒரு லிஸ்ட் வந்து இங்க முடிஞ்சிருச்சு அப்டின்னு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம இங்க நல் பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ, ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு, தென் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணியாச்சு. அத வந்து ஹெட் நோடுன்னு சொல்லியிருக்கோம். தென் செகண்ட் நோடு ஒரு டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம். 3 ஆட் பண்றப்போ, இப்போ செகண்டோட நெக்ஸ்ட்டு வந்து 3 பாயிண்ட் பண்றோம். ஸோ, 4த் ஆட் பண்றதுக்கு ஒரு டேட்டாவும் இல்லன்னா, 3 டேட்டாக்கு வந்து அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர வந்து நல் அப்டின்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிறணும். ஸோ, இட் இம்ப்ளைஸ் த லிஸ்ட் இங்க தான் எண்ட் ஆகுது. திஸ் இஸ் த டெயில் நோட் அப்டி ரெப்ரசன்ட் பண்றோம். ஹெட் நோட் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட். எல்லா ஆப்பரேஷனும் ஹெட் நோட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ, ஹெட் லாஸ் ஆயிடுச்சுன்னா, லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா நமக்கு இட் இஸ் லாஸ்ட் ஃபாரெவர். அதனால ஹெட் நோடோட அட்ரஸ வந்து நம்ம எப்பவுமே தனியா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். லிங்க் லிஸ்ட்ல நமக்கு இருக்கிற நோட்ஸ் எல்லாமே மெமரியில வந்து கன்டினியூஸா ஸ்டோர் ஆயிருக்காது. ரேண்டமா எங்க ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்க போய் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர்ன்னு வச்சிருக்கோம்ல ஒவ்வொரு நோட்லயும், அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் தான் அவங்க அந்த நோட்ஸ் எல்லாம் வந்து லாஜிக்கலா கனெக்ட் ஆகி வச்சிருக்கு. ஸோ லிங்க் லிஸ்ட்ல வந்து பிசிக்கல் ஆர்டர் வந்து இருக்காது. லாஜிக்கல் ஆர்டர் தான் இருக்கும்.
இப்போ 3 நோடு நெய்பர்ஸ்னா பிசிக்கலா 2 பேரும் 3 பேர் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் இல்ல. லாஜிக்கலா அவங்க பாயிண்டர் மூலமா எனக்கு நெக்ஸ்ட் இவன் தான், எனக்கு அடுத்து இவன் தான் அந்த மாதிரி லாஜிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணி தான் அந்த ஆர்டர நம்ம பிரிசர்வ் பண்றோம். ஒரு லிங்க் லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ வந்து நம்ம எப்படி ட்ராவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா அந்த லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னா, ஒரு சீக்வென்ஷியல் டேட்டாவ தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அரே ஆர் லிங்க் லிஸ்ட் ஆர் ஸ்டாக் ஆர் கியூ. ஸோ அதுல நமக்கு பிகினிங் நோடு என்னதுன்னு தெரியும். எண்டிங் நோட் எங்க இருக்குன்னு தெரியும். ஒன் டைரக்ஷன்ல ஆக்சஸ் பண்ணுவோம். ஒன் சைடு யூனி டைரக்ஷனலா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் லெஸ் காம்ப்ளிகேட்டட் தென் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நவ் லிங்க் லிஸ்ட்ல வந்து எப்படி ட்ராவர்ஸ் பண்ண போறோம்? ஹெட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஹெட் நோடோட டேட்டாவ ரீட் பண்ணுவோம். தென் வி மூவ் டூ த நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து எங்க பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளோட செகண்ட் நோடோட லொகேஷன். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டர வச்சு செகண்ட் நோடுக்கு போவோம். லைக்வைஸ் ரிப்பீட் பண்ணிட்டு நல் பாயிண்டர் எப்போ வருதோ, அப்போ அந்த லிஸ்ட் எம்ப்டி ஆயிருச்சுன்னு அர்த்தம். அதுவரைக்கும் வி மூவ் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். அரேல வந்து நமக்கு இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் பாயிண்டர வச்சு நம்ம டைரக்ட்டா ஒரு எலிமெண்ட்ட ஆக்சஸ் பண்ணிருவோம். ஆனா லிங்க் லிஸ்ட்ல வந்து நம்ம நோட் பை நோடா தான் டிராவல் பண்ணணும். ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு. இப்போ கேத் பொசிஷன்ல ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா, கே டைம்ஸ் ஹெட்லேருந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணா தான் நம்மளால பார்க்க முடியும். லிங்க் லிஸ்ட்ல 3 கேட்டகரி இருக்கு. சிங்கிள் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல என்னன்னா, ஒவ்வொரு நோடுக்குமே வந்து 2 ஏரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அது ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா, அது ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ வந்து ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ். தென் அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் என்னோட சக்சஸர் நோடு எங்க இருக்காங்களோ, அவங்களோட அட்ரஸ் லொகேஷன் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு இடம். ஸோ இங்கே வந்து ட்ராவர்சிங் வந்து ஒன் டைரக்ஷன் தான். ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெயில் வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் ட்ராவர்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்டர்வியூல மோஸ்ட்டா இந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல கவர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் செகண்ட் கேட்டகரி டபுள் லிங்க் லிஸ்ட். இதுல வந்து ஒவ்வொரு நோடோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா 3 செட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். என்னோட ப்ரீவியஸ் நோட் எது? அதோட அட்ரஸ் பாயிண்டர். தென் என் நோட்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா. தென் என்னோட நெக்ஸ்ட் நோட் யாரோ அவங்களோட அட்ரஸ் பாயிண்டர். ஸோ இங்க எக்ஸ்ட்ரா மெமரி லொகேஷன் இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸும் தெரிஞ்சிருக்கு, நெக்ஸ்ட்டும் தெரிஞ்சதுனால டெலிஷன் ஆப்பரேஷன் வந்து இங்க கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்கும். தென் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் எப்படின்னா, ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, எண்ட் முடிச்சோனே நல் அப்படின்னு போடாம, லிஸ்ட் எண்ட் ஆகுறப்போ அந்த எண்டிங் பாயிண்டர வந்து திரும்ப ஹெட்டுக்கே பாயிண்ட் பண்ணியிருப்போம். நல் அப்படின்னு போடாம, சர்க்கிள் மாதிரி. இந்த 3 லிங்க் லிஸ்ட்லயும் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான் கம்பேரிட்டிவ்லி மினிமல் மெமரில ஆக்குபை பண்ணுது. ஸோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல என்ன ஆப்பரேஷன்லாம் நம்ம பண்ணுவோம்னா, ட்ராவர்சல் அந்த எலிமெண்ட்ஸ வந்து ஒன் பை ஒன்னா போய் விசிட் பண்றது. தென் இன்சர்ட்டிங் அன் எலிமெண்ட் டு த லிஸ்ட், டெலீட்டிங் அன் எலிமெண்ட், தென் சர்ச்சிங் அ பர்ட்டிகுலர் எலிமெண்ட். தென் ஒரு அரேல வந்து ஒரு புது எலிமெண்ட் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் மெமரி லொகேஷன்ல ஆல்ரெடி இருக்கிற எலிமெண்ட்ட வந்து ரீரைட் பண்ணிட்டு தான் இந்த நியூ எலிமெண்ட்ட ஆட் பண்ணுவோம். ஆனா லிங்க் லிஸ்ட்ல அப்படி கிடையாது. எல்லாமே பிசிக்கலி வேற வேற லொகேஷன்ல தான் இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் நீ, உன்னோட நெக்ஸ்ட் நான் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இங்க நான் இன்னொரு புது எலிமெண்ட் இந்த 1க்கும் 2க்கும் இடையில நியூ எலிமெண்ட் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 1யும் 2வையும் கனெக்ட் ஆயிருக்கிற நெக்ஸ்ட் பாயிண்டர மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, 1ஓட நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு வந்து வேற ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணி விட்டுட்டு, இதோட நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு இந்த செகண்ட் நோடு இந்த நோடோட லொகேஷன வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டா போதும். இப்படிதான் இன்சர்ஷன் நடக்கும். ஸோ நம்ம டேட்டாவ மூவ் பண்ணல. அந்த லிங்க்க மட்டும் தான் ரீவயர் பண்றோம். ரெஃபரன்ஸஸ் சேஞ்ச் பண்றோம். ஸோ டெக்னிக்கலா 2 நோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு லிங்க்க நம்ம பிரேக் பண்றோம் அப்படின்னாலே, அந்த லிங்க் பிரேக் ஆன லிங்க் எந்த நோட்ல இருந்துச்சோ, அந்த நோட் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்ட விட்டு ரிமூவ் ஆயிரும். அதனால நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கணும். எதையும் வந்து டக்குன்ட்டு ரீவயர் பண்றதுக்கு முன்னாடி, அந்த அட்ரஸ் லொகேஷன்லாம் நம்ம ப்ராப்பரா வேற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு திரும்ப ரீவயரிங் பண்றப்போ ஈஸியா இருக்கும். மிஸ் ஆனாலும் திரும்ப அந்த வேரியபிள் அந்த டெம்பரரி பாயிண்டர்லேருந்து நம்ம ரீமேப் பண்ணி எடுத்துக்கலாம். காமனா லிங்க் லிஸ்ட்டோட ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, இந்த லிஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணாம, நம்ம ஒரு ரஃப் ஷீட்ல வந்து கையால ட்ரா பண்ணி வச்சுட்டு, அந்த பாயிண்டர் மூவ்மெண்ட் எப்படிலாம் இருக்குன்ட்டு இப்போ நான் வந்து அந்த பாயிண்டர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ஒருக்கா ட்ரை ரன் பண்ணி பார்த்துட்டு, கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம், அந்த ஃப்ளோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம கோட் எழுதணும். காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? நம்ம ஹெட்டோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அட்ரஸ மறக்கிறது.
தென் அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. அந்த நெக்ஸ்ட் இத மறக்கிறது. தென் கன்ஃப்யூசிங் டேட்டா வித் நோட்ஸ். டேட்டாங்கிறது ஒவ்வொரு நோடும் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ. லைக் நோட் 1 ஹாஸ் அ வேல்யூ 10, நோட் 2 ஹாஸ் அ வேல்யூ 20. அந்த வேல்யூ தான் வந்து டேட்டா. நோடுங்கிறது நோட் நம்பர் 1, நோட் நம்பர் 2. டெயில் நோடுங்கிறது நம்ம லிங்க் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் நோட். இது வந்து ஆல்வேஸ் நல் நோடா தான் இருக்கும். லிஸ்ட்டோட எண்டுல வந்து புது எலிமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ண போறோம் அப்டின்னா, இந்த நல் பாயிண்டர் அந்த டைம் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா எந்த நோடுக்கு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து எம்ப்டியா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதோட ஹெட்டுக்கு வந்து நல் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா, ஹெட்டுக்கு வந்து எந்த அட்ரஸுமே இல்ல. எந்த அட்ரஸும் பாயிண்ட் அவுட் பண்ணல அப்படின்னா, அதுல அந்த லிஸ்ட் வந்து எம்ப்டியா தான் இருக்கு. ஒரே ஒரு நோட் வச்ச ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கு வந்து என்ன மாரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும்னா, ஹெட் பாயிண்டருக்கு வந்து ஒரு நோடோட வேல்யூ இருக்கும். ஹெட்டோட நெக்ஸ்ட் பார்த்தா நல் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம எட்ஜ் கேஸஸா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்கிற ஒரு லிங்க் லிஸ்ட்ட வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். ஹெட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரரி பாயிண்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிறணும். டிஎம்பி அப்படின்ட்டு. தென் ஹெட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹெட்லேருந்து ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா வந்து ட்ராவல் பண்ணும். தென் அந்த டைம்ல இருக்கக்கூடிய நோட் ஆஃப் நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து எப்போ நல்லுன்னு வருதோ, அப்பதான் வி ஹேவ் ரீச் த டெயில் நோட். ஸோ இந்த ட்ராவர்ஸ்ல வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெம்பரரி பாயிண்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஹெட் பாயிண்டர்ல இருக்கிற வேல்யூ, ஹெட்டோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வேற ஒரு பாயிண்டர்ல நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ட்ராவர்ஸ் பண்றப்போ ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு நம்ம லூப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஹெட் பாயிண்டரோட லொகேஷன வந்து மிஸ் ஆகாம இருக்கும். செகண்ட் காப்பி எடுத்து வைக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட் ஆல்ரெடி நமக்கு கொஸ்டின்ல இருக்கு. நம்ம இன்சர்ஷன் பண்ணணும். தி பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்ல இன்சர்ட் பண்ணணும்னா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா, ஆல்ரெடி இங்க ஒரு ஹெட் நோட் இருக்கு. நமக்கு ஒரு நியூ நோட் வேணும். அதுக்கு ஒரு வேல்யூ நம்ம எழுதுறோம். தென் இந்த கிரியேட் அ நியூ நோட். தென் இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்ட வந்து ஹெட்டுக்கு வந்து பாயிண்ட் பண்ணணும். நியூவோட நெக்ஸ்ட்ட வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு, இத வந்து ஹெட்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணாம, இந்த லொகேஷன தான் வந்து இதோட அட்ரஸ தான் ஹெட் அப்படின்னு பாயிண்ட் பண்ணணும். ஹெட் பாயிண்டர் அப்டேட் பண்ணணும். எண்டுல ஒரு எலிமெண்ட்ட இன்சர்ட் பண்ணா என்ன ப்ரொசீஜர்னா, அந்த லிஸ்ட்டோட ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, எண்ட் வரைக்கும் ட்ராவர்ஸ் ஆயிட்டே வரணும். ஸோ இந்த லாஸ்ட் நோட் வந்ததுக்கப்புறம், இந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நல் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பதிலா இங்க ஒரு நோட் ஆட் பண்ணிட்டு புதுசா, இந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு வந்து நல்க்கு பதிலா இந்த நியூ எலிமெண்டோட மெமரி லொகேஷன வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு, தென் இந்த நியூ எலிமெண்டோட நெக்ஸ்ட்க்கு வந்து நல் பாயிண்டரா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். செட் தி லாஸ்ட் நோட்ஸ் நெக்ஸ்ட் டூ நியூ நோட், லாஸ்ட் நோட்ஸ் நெக்ஸ்ட் டூ த நியூ நோட் அண்ட் நியூ நோட்ஸ் நெக்ஸ்ட் டூ நல். தென் மிடில்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல வந்து நம்ம இன்சர்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல பண்ணணும்னா, இந்த இடத்தோட ப்ரீவியஸ் பொசிஷன் வரைக்கும் வந்துரணும். ஸோ இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட்ட ஆட் பண்ணிட்டு, இதோட ப்ரீவியஸ் நோடோட நெக்ஸ்ட்ட வந்து இத பாயிண்ட் பண்ணணும். இந்த நியூ நோட. தென் இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்ட வந்து இத பாயிண்ட் பண்ணணும். ஸோ இப்படி நம்ம ரீவயர் பண்றப்போ, இந்த வயரிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். ஆனா அப்படி ரீவயரிங் பண்றப்போ ஏதாச்சும் ஒண்ணுக்கு ஆர்டர மாத்தி எழுதிட்டீங்கன்னா, அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டே வந்து பிக் ஆயிரும் இந்த பர்ட்டிகுலர் இடத்துல. தென் நவ் டெலீஷன் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டோட பிகினிங்ல எலிமெண்ட்ட ஹெட் நோட டெலீட் பண்ணோம்னா, எப்படின்னா அந்த ஓல்ட் ஹெட் பாயிண்டர வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ண போறோம். ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட்ல வந்து என்ன வேல்யூ இருந்துச்சோ, அத தான் அப்போ ஹெட்டுக்கு குடுக்க போறோம். ஏன்னா, இந்த ஹெட்ட வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட் தான் இப்போ ஹெட் ஆஃப் நெக்ஸ்ட் தான் இப்போ ஹெட் நோட். அதுக்கப்புறம் ஓல்ட் ஹெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேன் டிஸ்கனெக்ட் ஆயிடும். லிஸ்ட்டோட எண்டுல இருக்கக்கூடிய எலிமெண்ட் அந்த டெயில் நோட டெலீட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்னா, டெயில் நோடுக்கு முந்தின நோடுக்கு வந்ததுக்கப்புறம், இந்த இந்த செகண்ட் இந்த லாஸ்ட் பட் செகண்ட் நோடுக்கு வந்துட்டு, இதோட இதோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல் அப்படி குடுத்துட்டா போதும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நல் அப்படின்னாலே, டைரக்ட்டா அது நல்ல தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த லிங்க் பிரேக் ஆகி இந்த நோடோட லிங்க் டிஸ்கனெக்ட் ஆயிரும். பிகினிங் அண்ட் எண்ட்ல இல்லாம ரேண்டமா மிடில்ல ஏதாவது ஒரு வேல்யூ டெலீட் பண்ணணும்னா, எந்த டார்கெட்ட நம்ம இந்த நோட டெலீட் பண்ணணும்னா, இந்த டார்கெட்க்கு முந்தின நோடுக்கு வந்துட்டு, இதோட நெக்ஸ்ட் பாயிண்டர இதோட நெக்ஸ்ட் நோட்க்கு பாயிண்ட் பண்ணிரணும். அப்படி பாயிண்டிங்க வந்து சேஞ்ச் பண்ணாலே இந்த லிங்க் டிஸ்கனெக்ட் ஆயிரும். இந்த இந்த வேல்யூ மெமரில இருக்கும். ஆனா, இந்த லிஸ்ட்ல இருக்காது. அந்த லிஸ்ட்லருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். குரூப்லேருந்து ஒரு மெம்பர ரிமூவ் பண்ற மாதிரி. லிங்க் லிஸ்ட்ல வந்து ஒரு எலிமெண்ட் சர்ச் பண்றப்போ, லீனியரா தான் சர்ச் பண்ண முடியும். யூனி டைரக்ஷன்ல ஹெட் நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி, இன் ஒன் டைரக்ஷன்ல தான் போ முடியும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெட்,
கம்பேர் டேட்டா. சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் இந்த ஹெட்ல இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் நோட்ல இருக்கா? நெக்ஸ்ட் அப்டின்ட்டு லைன் பை லைனா போயிட்டுருக்கணும். மூவ் ஃபார்வர்ட். ஸோ வொர்ஸ்ட் கேஸ்ல இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஒரு லிங்க் லிஸ்ட்டோட லென்த் கால்குலேட் பண்ணணும்னா, என்டையர் லிஸ்ட்டையும் ட்ராவர்ஸ் பண்ணிட்டு, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நோட நம்ம ஆக்சஸ் பண்றப்போ, ஒரு கவுண்டர இன்கிரிமென்ட் பண்ணிட்டு வந்து தான், நம்ம லிஸ்ட்டோட லென்த் கால்குலேட் பண்ண முடியும். இது ஃபிக்ஸடா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா, டைனமிக் தானே ஆட் ஆயிட்டே இருக்கும். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல வந்து பேக்வேர்ட் மூவ்மென்ட் கிடையாது. ஏன்னா, நமக்கு ப்ரீவியஸ் நோட் பாயிண்டர் நமக்கு இதுல கிடையாது. டபுள் லிங்க் லிஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ பேக்வேர்ட் மூவ்மென்ட் இல்லாததுனால, லொகேஷன்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நோட் பாயிண்ட்ட நம்ம மிஸ் பண்ணாலும், இந்த கம்ப்ளீட்டா அந்த வயரிங்கே வந்து பிரேக் ஆகலாம். ஒன் ராங் பாயிண்டர் ஈக்குவல் டூ மெமரி லீக். அதனால தான் நமக்கு இன்டர்வியூல இந்த இந்த டாபிக்கே வச்சிருக்காங்க. லிங்க் லிஸ்ட் ஆக்சுவலா நமக்கு கோடிங்ல வரவே செய்யாது. ஆனா, மெமரி எப்படி ஹேண்டில் பண்றோம்? பாயிண்டர்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கும்? அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு? செக் பண்றதுக்காக தான் இந்த டாபிக்கே இருக்குது. காமனா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த நோட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி விஷுவலா ட்ரா பண்ணிட்டு, அந்த ஆரோவும் போட்டுட்டு, இந்த பாயிண்டர் இங்கேருந்து எங்க போகுது? எங்க அப்போ இன்சர்ட் பண்ணா எங்க சேஞ்ச் ஆகணும்? டெலீட் பண்ணா எப்படி சேஞ்ச் ஆகணுன்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க கோட் பண்ணுங்க. தென் காமன் மிஸ்டேக்ஸ். ஒரு நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர நம்ம வந்து இன்சர்ஷன் டைம்ல, டெலிஷன் டைம்ல அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி, எக்ஸிஸ்டிங்கா முதல்ல அந்த நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் எங்க இருந்துச்சு? அத ஒரு டைம் சேவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணீங்கன்னாலும், இந்த அப்டேட்டிங் கோட்ல ஏதாச்சும் எரர் இருந்தா கூட, இந்த பழைய ஸ்டேட்டுக்கு நம்மளால ரீஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஹெட் நோட வந்து ஆக்சிடென்டலா சேஞ்ச் பண்ணிறக்கூடாது. ஹெட் நோடயோட லொகேஷனையும் வேற ஒரு டெம்ப் பாயிண்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா, நமக்கு அந்த லிஸ்ட்டோட மிஸ் ஆகாது.